ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுறது, அப்புறம் எப்படி இன்புட் எடுக்கிறது அப்படின்றத சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பற்றி பார்ப்போம். சிஸ்டம்ன்றது ஜாவா டாட் லேங் பேக்கேஜ்குள்ளே இருக்க ஒரு கிளாஸு. ஜாவா டாட் லேங் பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ரோக்ராம்லேயும் இம்போர்ட் ஆயிரும். ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஜாவா டாட் லேங் பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்புறம் அவுட்டுன்றது இந்த சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். அது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரீம் டைப் ஆப்ஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெர்மினல் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சிஸ்டம் டாட் அவுட் வந்து டெர்மினல் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த பிரிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்போ டெர்மினலில் வந்து டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இந்த பிரிண்ட்எல்என் மாதிரியே இன்னும் சில பிரிண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம கோடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் பிரிண்ட் ஹெலோ அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மச்சீஸ் அப்படின்னு கொடுத்து நான் இப்போ கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ஹெலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கர்சர் வந்து இந்த சேம் லைன்லேயே இருக்கும். ஸோ நான் மச்சீஸ் பிரிண்ட் பண்ணேன்னா அப்படியே மச்சீஸ் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து பிரிண்ட் ஆயிரும். பட் நான் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்தேன்னா ஹெலோ வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அப்புறம் தான் வந்து மச்சீஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ கோடை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹெலோ ஒரு லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து கர்சர் மூவ் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம மச்சீஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். மச்சீஸை பிரிண்ட் பண்ணிட்ட அப்புறம் அந்த கர்சர் வந்து சேம் லைன்லேயே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ திருப்பி வேறு ஏதாவது வேல்யூ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த சேம் லைன்லேயே வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் எல்எனுக்கும் பிரிண்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்ட் எஃப் பற்றி பார்த்துடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து ஃபார்மேட்டட் பிரிண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் டாட் 2f அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு டெசிமல் வேல்யூ வந்து கொடுக்குறேன். 3.234f அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கோடை ரன் பண்ணேன்னா வெறும் இந்த 2 டெசிமல்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். 3.23 அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இன்புட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்புட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனரோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வந்து இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணோம். அந்த இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் வந்து பை டிஃபால்ட்டாகவே கீபோர்ட் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த எஸ்சின்ற வேரியபிள் வந்து இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணுது. இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வந்து இன்புட் ஸ்ட்ரீம் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இன்புட் ஸ்ட்ரீம் வந்து கீபோர்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எஸ்சின்ற வேரியபிளுக்கு வந்து இந்த கீபோர்டில் கொடுக்குற இன்புட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. நான் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்டீஜர் வேல்யூவை வந்து ரீட் பண்ணோம். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பைட் அப்படின்னு கொடுத்தேன்னா பைட் வேல்யூஸை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஷார்ட் வேல்யூஸை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லாங் அப்படின்னு கொடுத்தோன்னா லாங் வேல்யூஸை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃப்ளோட் வேல்யூஸை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு கொடுத்தோன்னா டபுள் வேல்யூஸ் வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பூலியன் அப்படின்னு கொடுத்தோன்னா பூலியன் வேல்யூஸை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு சிங்கிள் வேர்டை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு என்டையர் லைனை வந்து ரீட் பண்ணோம். அப்புறம் ஒரு சிங்கிள் லெட்டரை வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டாட் கேரட் 0 அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்றத கோட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி கோடில் இன்புட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கேனர் கிளாஸ் வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ்குள்ளே இருக்க ஒரு கிளாஸு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகாது. ஸோ நம்ம தான் எக்ஸ்பிளிசிட்டாக இம்போர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதை இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வந்து இந்த எஸ்சின்ற வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இந்த எஸ்சின்ற வேரியபிளுக்கு வந்து இன்புட் எடுக்கிறதுக்கான பவர் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான்
இன்டீஜர் இன்புட் எடுக்கணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்து நான் இன்டீஜர் இன்புட் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் கோடை ரன் பண்ணேன்னா கோடு வந்து நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ நான் இப்போ 10 அப்படின்னு கொடுத்தேன்னா அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் பைட் வேல்யூ வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பைட் அப்படின்னு கொடுத்து இன்புட் வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த வேல்யூவும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த வேல்யூவும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லாங் வேல்யூ வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லாங் அப்படின்னு கொடுத்து இன்புட் வாங்கிடலாம். அந்த வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வேல்யூ வந்து இன்புட் வாங்கணும்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்து இன்புட் வாங்கிடலாம். அந்த வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டபுள் வேல்யூ இன்புட் வாங்கணும்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னு கொடுத்து இன்புட் வாங்கிடலாம். அந்த வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பூலியன் வேல்யூவை இன்புட் வாங்கணும்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பூலியன் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சிங்கிள் வேர்டை வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து இன்புட் வாங்கிடலாம். அந்த வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு லைனை வந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்து இன்புட் வாங்கிடலாம். அந்த லைனையும் பிரிண்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு கேரக்டரை வந்து இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் டாட் கேரட் 0 அப்படின்னு கொடுக்கணும். அந்த வேல்யூவும் இப்போது பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கோடை ரன் பண்ணனா கோடு வந்து ஃபஸ்ட்டு இன்டீஜர் இன்புட்காக வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம 10 அப்படின்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் திருப்பி கோடு வந்து பைட் இன்புட்காக வெயிட் பண்ணோம். ஸோ நான் 12 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி 12 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் திருப்பி இந்த ஷார்ட் வேல்யூக்காக வெயிட் பண்ணோம் கோடு. ஸோ நம்ம ஷார்ட் வேல்யூ கொடுத்துட்டோன்னா அந்த ஷார்ட் வேல்யூவும் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் லாங் வேல்யூக்காக வெயிட் பண்ணோம் கோடு. ஸோ நம்ம லாங் வேல்யூ ஏதாவது கொடுத்தோன்னா அதுவும் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் கோடு வந்து ஃப்ளோட் வேல்யூக்காக வெயிட் பண்ணோம். ஸோ நான் 3.23 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 3.23யும் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் டபுள் வேல்யூக்காக வெயிட் பண்ணோம். ஸோ நான் 4.4 அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டபுள் வேல்யூவும் பிரிண்ட் ஆயிரும் இங்கே 4.4 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பூலியன் வேல்யூக்காக கோடு வந்து வெயிட் பண்ணோம். ஸோ நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ட்ரூவும் பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் கோடு வந்து ஒரு வேர்டை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ நான் ராபின் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ராபின் வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கோடு வந்து லைனை வந்து இன்புட்டாக எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ வந்து நான் சப்ஸ்கிரைப் கோட் மச்சி அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த லைன் வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் கோடு வந்து கேரக்டரை இன்புட்டாக எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ நான் சி அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த சி வந்து பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.